பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரவணனை நினைச்சு பாண்டியன் வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா கோமதி அங்க வந்து என்னாச்சுங்க, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் எதை பத்தி யோசிக்க போறேன், சரவணனை பத்தி மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற கவலையே. செந்திலும் மீனாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் கதிர்ராஜையும் எந்த குறையும் சொல்ல முடியாது, அவங்களும் அவங்களுடைய லைஃப்ல சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சரவணனுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு. அதுவும் என்னலங்கிறபோது மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு சொல்லி கோமதி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. உடனே கோமதி வந்து, ஏங்க இது எல்லாம் நீங்க தெரிஞ்சா செஞ்சீங்க. நீங்களே எதிர்பாராத விதமா அந்த குடும்பம் இப்படிப்பட்ட பிராடுத்தனத்துல இருக்கு. இதுல நம்மளுடைய தப்பு எதுவும் இல்லைங்க, விடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல கோமதி, விவாகரத்து நடந்ததுமே நம்ம சரவணனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் சரவணனுக்கு உறுதுணையா இருக்கும்னு சொல்லி பேசுறாங்க. உடனே கோமதி, ஏங்க அந்த மயிலவே திரும்பன்னு சொன்னதும், இங்க பாரு கோமதி, பண்ண தப்ப திரும்ப பண்ண வேண்டாம். இப்போ அவன் எந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருந்தா அந்த குடும்பத்தை அந்த அளவுக்கு வெறுப்பான். அப்படி இருக்கிற போது நம்ம வந்து மயில திரும்பவும் சரவணனோட லைஃப்ல கொண்டு வரக்கூடாது. சரவணனுக்கு அது ஏகப்பட்ட சிக்கலை கொண்டு வந்து விடும். ஏதோ மயில் வயத்துல நம்ம குடும்பத்தோட வாரிசு வளருதுன்னா சரவணனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதை நம்ம பாத்துக்கலாம். அதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்ன்றது அவசியம் கிடையாது. நம்ம சரவணனுக்கு அவனுடைய லைஃப்ல என்ன நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கிற பொண்ணா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே நல்லதா சுமூகமா முடியும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி பாண்டியன் பேசிட்டு இருக்காங்க. இத கதிர் கேட்டுட்டு, அப்பா நீங்க அண்ணனோட லைஃப பத்தி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா என்னன்னு தெரியல. இங்க பாருங்கப்பா, அண்ணனுடைய எல்லா விஷயமும் அஞ்சலிக்கு வந்து தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க லைஃப் சந்தோஷமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்றதுனால நீங்க இத பத்தி யோசிக்க வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு சரியா படுதா இல்லையான்றத நீங்களாவே முடிவு பண்ணிக்கோங்க. என் மனசுக்கு இது சரின்னு படுதுன்னு சொல்லிட்டு கதிர் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. பாண்டியனும் நம்ம சரவணன் சொன்னது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வந்து வருத்தத்துல இருக்காங்க. இப்ப கோமதி வந்து, ஏங்க கதிர் சொல்றதும் சரிதானே. எங்கெங்கயோ பொண்ணு தேடுறதுக்கு சரவணன் சின்ன வயசுலயே அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். சரவணோட லைஃப்ல என்ன நடந்தது ஏதுன்றது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணவே நம்ம சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்றாங்க. எடுத்தோம் கவுத்தோம் எது ஒண்ணும் செய்ய முடியாது கோமதி. தீர விசாரிச்சுட்டு எது ஒண்ணும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் முடிவு பண்றாங்க. பாண்டியனோட மனசு மாறி சரவணனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.